நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்தாக வேண்டும், நேசிக்கணும். இந்த நேசத்தை நாங்க எப்படி வெளிப்படுத்துறது? பின்பற்றத்தால தான். வெளிப்படுத்துறது எப்படி? பின்பற்றத்தால தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நேசத்தை பற்றி சொல்லும் போது இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கணுமா, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹை தான் சொல்றாங்களா, என்னை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹை பின்பற்றணும். நேசம் இருக்குதா? பின்பற்று. அப்ப ஒரு நேசத்துக்கு சரியான அடையாளம் ஒரு ஆளை பின்பற்றுவது. அப்போ ஒரு ஆளை பின்பற்றணும். நான் என்ன சொல்றது, என்ற கட்டளை என்ன, என்ற ஏவல் என்ன, என்ற விளக்கல் என்ன, நான் எப்படி செய்யறது, அதுதான் நேசம். சாதாரணமா நேசம் கூறினோன்னு ஒரு ஆள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசிகர் வச்சிருப்பான். கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தன் ரசிப்பான், பொப்பிசை பாடகர் ஒருத்தன் ரசிப்பான், நடிகர் ஒருத்தன் ரசிப்பான். ரசிச்சு போட்டு அவன் முடி வெட்டின மாதிரி இவன் முடி வெட்டுவான். இப்ப என்ன முடி ஸ்டைல்ண்டா, இந்த ஜெல்ல பூஜை போட்டு இந்த 2 பக்கம் எடுத்து இப்படி நடுவில் எப்படி ஓனாண்ட முதுகுல முள் இருக்கிற மாதிரி. அப்போ பகல் ஒரு பொடி என்ன காட்டு கேட்டேன், என்னடா முடி நடுவில் எப்படி கிளம்பி இருக்கேன், அதை விடுங்க சரத்தம் விஷயத்தை சொல்லு, என்ன நடந்தோம், இதை இப்படி கழிச்சு விட சே அப்படி என்று உட்காங்க. அப்படி என்று என்ன நேரம் ஒரு தினம் அப்படி முடிய அப்படி வைக்க பச்சை அசிங்கம். அவனை நேசிச்சதுக்கு அது அழகா தெரியும். அசிங்கம் அவனை நேசிச்சதுக்கு என்ன செய்யுது, அழகா தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹை நேசிச்சா தாடி அழகா தெரியும். தாடியை வைக்கலாம் கொஞ்சம் சேப் பண்ண இயலாதான்னு கேட்காம எஸ்எல்டிஜே காரன் எல்லாம் என்ன தாடியை கொஞ்சம் சேப் பண்ண இயலாதான்னு இப்ப கேட்காங்க. இப்ப பிஜேபி தான் வைக்கிறது லேசா தேயிலத்தூர் தாடி வைக்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா இப்னு அப்பாஸ் இருக்காங்க ஹஜ்ஜில வச்சு ஒரு பிடி பிடிச்சி மிச்சம் பட்டினான். பிடி 2 விரலாலையா மொத்த கையாலையாண்டு கேட்கணும். நான் சஹாபியை பின்பற்ற மாட்டேன்னு சொல்லி போட்டு இதுல சஹாபியை பின்பற்ற அவங்களோட இஷ்டத்துக்கு செய்ததாரு. சஹாபியை பின்பற்ற மாட்டோம் எங்களுக்கு அந்த சஹாபிகள் தலைமை ரசூலுல்லாஹி சொல்லணும்பாங்க. கடைசியா தாடி விஷயத்துல இப்னு அப்பாஸ் வேணுமா என்னன்னா இப்படி பிடிச்சி மிச்சத்தை விட்டுறான். எனக்கே பிடிச்சி மிச்சம் பெறல எந்த பெரிய தாடி இந்த பிடிப்பாங்க. இது இப்படி பிடிச்சி வெட்டுறாங்களா, இப்படி பிடிச்சி சரி அந்த அரிசியில பிடிச்சி வெட்டலாமண்டா என்ன விளங்கணும் தெரியுமா, பிடிச்சி வெட்டுற அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்றது விளங்கணும். உன் வாழ்க்கையில எப்படா பிடிச்சி வெட்டின விட்டதான வெட்டலாம் விட்டு காட்டன் மர வெட்டுறதப்பா. அப்ப இது அந்த மனோ இச்சை அப்படியே மனோ இச்சைய அப்படியே பின்பற்றிட்டு இருக்கும். அப்ப ஒரு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறது அதுதான் நேசம். அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அந்த அந்த வசனத்துல அடுத்த பாட்டை பாருங்க. ஒரு நேசம் என்பது 2 சைட்ல இருக்கும். அதான் நேசம். நானும் நேசிச்சு நீயும் என்ன நேசிச்சா அதான் நேசம். இல்லாட்டி ஒரு தலைக்காது நான் மட்டும் பின்னால் அலையில அவ்வளோ வாட்டுக்கு அவ்வளோ ரோட்டால இதே நேசி கடைசியா சண்டையில முடியும். 2 பேரும் மாறி மாறி நேசிச்சா தான் பாசம். புரிஞ்ச மட்டும் விரும்புகிறோம் கொண்டாடி தூக்கி எறிஞ்சிட்டு போனா இது காலிக்கு ஓடலாம் போய் நிற்கும். 2 பேரும் நேசிக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாண்டா, நீ என்ன நேசிக்கணுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ்வும் உன்னை நேசிப்பான். அப்ப 2 சைட் கிடைக்குது. எதுல 2 சைட் கிடைக்கும்? பின்பற்றுவதுல தான். ரசூலுல்லாஹ்வை நீங்க பின்பற்றினா நீங்க நேசிச்சதுக்கு அடையாளம் தான். அல்லாஹ்வும் அப்பதான் உங்களை நேசிப்பான் அப்படின்னு வருது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணுமாக இருந்தால் நபியை பின்பற்றுவோம். நபியை பின்பற்றுவதில் பிரச்சனை ஆறால வரப்போகுதுண்டா, அந்த சமூகத்தால பொண்டாட்டி பிள்ளைகளால பொண்டாட்டி பிள்ளை தாடி கொஞ்சம். அப்ப நமக்கு அந்த நபியை பின்பற்றினால் அதுதான் அழகா தெரியும். ஒரு கிரிக்கெட் பிளேயரை பின்பற்றினா முடிக்கு ஒரு பக்கத்தை வெட்டுறது ஒரு பக்கத்தை ஓனான் முதுகு மாதிரி ஆக்குறது இந்த வைக்கல் தலை மாதிரி வைக்கிறது எல்லாம் நல்லா தெரியுதானே. ஒரு நடிகரை பின்பற்றினா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா ரசூலுல்லாஹ்வை நேசிச்சா தாடி வைக்கிறதா அழகா தெரியும். அது என்ன சொல்றாங்கல்ல, சும்மா பாருங்க தாடி இப்படியே வளர்ந்து போனா அசிங்கம் இல்லை. அதாடி முகத்துல சாப்பாடு அதுல இதுல எல்லாம் உள்ளாதா, அப்ப பொண்டாட்டி மரம் பொட்டை அடிக்க சொல்லுங்களேன், அது சாப்பாட்டுல உள்ளாதா, அதுவும் மயிறு தானே வாப்பா. அது அழகு வலிச்சா தான் அழகு. ஆறுஜன வலிச்ச அழகு வலிச்ச அழகு இல்ல, நம்ம நினைக்கும் அழகு.
இயல்புல அல்லாஹ் ஆணைத்தான் அழகா படைச்சிக்கான், பொம்புல கவர்ச்சி தான். காளை மாட்டு எடுத்தா அதான் ஆண் மாடுதான் அழகா இருக்கும். பொன் மயில், ஆண் மயில் தான் தோகை விரிச்சு ஆடும், பொன் மயில் கோழி குட்டி மாதிரி நிற்கும். தோகை இருக்கு ஆண் மயிலுக்கு தான். சிங்கம் ஆண் தான் அப்படி சடையோட இருக்கு. பொன் சொன்னோம்ல, சிங்கத்துக்கு சேவெடுத்தா நல்லா இருக்குமா, சிங்கத்துக்கு சேவெடுத்தா நல்லா இருக்குமா, ஓட்ட கோழி மாதிரி. அப்போ ஆம்பளை இயல்புல தாடியை வச்சிருக்காங்க. சரியா இயற்கையோடு பார்த்தா அதுதான் அழகா இருக்கும், அதான் அழகா இருக்கும். இது எனக்கு மட்டும் இது அசிங்கம் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச நான் சரி உனக்கு அசிங்கம் போ, எங்களோட நபிக்கு தான் அழகு. அப்போ ஒரு நேசம் அழகா தெரியும். நேசம் அதை பின்பற்றதுல ஆறு வந்து போற தடை போட்டாலும் ஒட்டச்சுக்கிட்டு நிற்போம். இதுதான் இந்த தடைகள், நபியை பின்பற்றதுக்கு தடையா இருக்கிற இதுகள் தான். பொண்டாட்டி, பிள்ளை, குட்டி, குடும்பம், உறவு, காட்சி, பணம், சொத்து, சுகம், உசுறு, இதுதான் என்ன செய்ய போகுது, நபியை பின்பற்றதுக்கு தடையா வந்து நிக்க போகுது. இந்த தடை எல்லாத்தையும் தாண்டிக்கு நபியை பின்பற்றதுக்கு நபியை நேசிக்கணும். யாரை விட? இது எல்லாத்தையும் விட. அதான் இந்த ஹதீஸ். இப்ப நபியை நேசிக்கலாமா இல்லையா? நபியை நேசிக்கலாம். இது நபியுடைய நேசம். அப்ப பிரச்சனை வரும்போது நபி வழியா மக்களா? அண்மையில ஒரு 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 மாணவனை நான் சந்திச்சேன். பேராதனை யூனிவர்சிட்டிக்கு போனவர் ஒரு மௌலவியாகி அரபு பாடத்தோட சேர்த்து எக்ஸாம் எழுதி யூனிவர்சிட்டி செலக்டட் ஆகிட்டு போயிட்டார். நல்ல ஒரு தக்குவாவான ஒரு பிள்ளை. போனோன்னு தாடியை வலிக்க நான் அதுக்கெல்லாம் போர் புட்டிச்சு இந்த ரெக்கிங்கில் கடைசி வரைக்கும் தாடியை விடல, மீசையை வலிச்சானுகள். அது இது அப்படியே பாடம் நடந்துட்டு லெக்சர் மார்க் கிண்டல் பண்ண தொடங்கிட்டு, தாடியை வலிச்சிட்டு வாங்க, வகுப்புல நக்கல், தாடியை வலிச்சிட்டு வாங்க. படித்த மாணவர்களுக்கு தெரியும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு செலக்டட் ஆகுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு படிக்கான. அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சோன்னு எவ்வளவு சந்தோஷம் என்று தெரியும். நம்மளோட பாஷையில சொல்றேன்டா, இந்த மயிரா யூனிவர்சிட்டியா அவனுடைய விஷயம். கடைசி அவன்கிட்ட வந்ததுன்னு இந்த மஷீரா யூனிவர்சிட்டியா என்ற ஒரு நிலைமைக்கு வந்து நடந்த சம்பவம். கடைசியாக அந்த அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும், ஒரு சலஃபி மதரசா பிரகதனையா பாஸ் அவுட் ஆன ஒரு பையன் தான். கடைசியாக அவர் யூனிவர்சிட்டியை தூக்கி எறிஞ்சோட்டு வெளியில வந்துட்டார். எனக்கு இந்த மயிர் தான் முக்கியம், ஏனென்றா இது ரசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு வச்சது. எனக்கு யூனிவர்சிட்டியா ரசூலுல்லாவுடைய நேசமானதான் வந்த கேள்வி. எனக்கு யூனிவர்சிட்டியை விட நபி நேசம் தான் முக்கியம், நான் இதை எடுக்க மாட்டேன். இதுக்கு இந்த ஈமானுக்கு ரசூலுல்லாவை உண்மையா நேசிக்கணும், சும்மா சாத்தா நேசிக்கப்படும். என்ன சாத்தா